இந்த காயெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். முட்டைக்கோசு, குடமிளகா, கேரட்டு, பெரிய வெங்காயம், தக்காளிலாம் வெட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம இன்றைக்கி வந்து பாஸ்தா செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பாத்திரம் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ சூடாகிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து பட்டை போடுறோம். அது வந்து உருகட்டும். நல்லா உருகிருச்சு. இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பூடு போட்டிருக்கோம். பொறுத்து பொறுத்தாக வெட்டி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடை போட்டிருக்கோம். வெள்ளைப்பூடு வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து வெங்காயம் போடுவோம். பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கணும். ரொம்ப பொன்னிறமாக வதக்கிடக்கூடாது. இந்த வெள்ளைப்பூடும் வெங்காயமும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். இப்போ வந்து வெள்ளைப்பூடும் வெங்காயமும் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கேரட்டை போடுவோம். கேரட் வந்து நல்லா நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கோம். போடுவோம். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் வேகணும். இது கொஞ்சம் வேகட்டும். நல்லா அந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம முட்டைக்கோசு போடுவோம். நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். இதை போடுவோம். இதவும் நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு எல்லா காயுமே நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. நல்லா அது வளையிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 3/4 வேக்காடு வெந்திருக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த குடமிளகாயை போடுவோம். குடமிளகாயை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் போட்டுறக்கூடாது. ரொம்ப வதங்கிடும். நம்ம முட்டைக்கோசு கேரட்டு எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து குடமிளகாயை போடணும். இப்போ நம்ம அந்த காய்க்கு மட்டும் காண்ற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிடுவோம். ஏன்னா நம்ம வந்து பாஸ்தாவில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மட்டும்தான் உப்பு காணாட்டா கூட அப்புறம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம உப்பு வந்து கொஞ்சமாக தான் போடணும். இப்போ வந்து நம்ம குடமிளகாயும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சில்லி சாஸ் கொஞ்சம் ஊற்றுவோம். காரத்துக்கு சில்லி சாஸ் ரொம்ப ஊற்ற வேண்டாம். நமக்கு வந்து குடமிளகாயும் கொஞ்சம் காரம் இருக்கும். ஓரளவு ஊற்றிக்கிறோம். இது வந்து சோயா சாஸ். இது கொஞ்சம் ஊற்றுவோம். இது சோயா சாஸ் ரொம்ப ஊற்றினோம்னா நமக்கு வந்து பாஸ்தா வந்து கரையேறுன்னு போயிடும். கொஞ்சம் ஊற்றினாலே கலர் மாறும். இப்போ வந்து நம்ம தக்காளியை வந்து எடுத்து வச்சுருக்கோம். தொலியெல்லாம் இதெல்லாம் வெட்டிட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துட்டோம். விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த ததையாக வெட்டி வச்சுருக்கோம். இதுவும் வந்து நமக்கு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அதனால தான் நான் வெட்டி கடைசியாக போடுறேன். நம்ம சீக்கிரமே போட்டோம்னா அது குழஞ்சி போயிடும். இப்போ இது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். காய் எல்லாமே ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்பையும் குழஞ்சிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம பாஸ்தா வந்து நல்லா வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம். ரொம்பையும் குழைய விட்டுறக்கூடாது. இதுவும் பொழு பொழுன்னு தான் இருக்கணும். நம்ம அப்படியே தூக்கி தட்டினோம்னா குமுக்குன்னு விழும். அதனால் கொஞ்சம் ஆற்றி தான் இருக்குது. அள்ளி போடும். இது எல்லாமே இதில் சேர்ற மாதிரி கிண்டி விடணும்.
இந்த காய் எல்லாமே வந்து இந்த பாஸ்தாவில் படணும். கொஞ்சம் அடுப்பை வந்து கொஞ்சம் கூட வச்சுக்கிறணும். இப்போ வந்து நம்ம தக்காளி சாஸ் ஊற்றுவோம். தக்காளி பழமும் போட்டு தக்காளி சாஸும் ஊற்றுறேன்னு நினைக்கலாம். தக்காளி பழத்தில் வந்து அந்த சதை தொலி இந்த இதெல்லாம் உள்ள விதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன். வெறும் தொலி மட்டும்தான். ஒரு கலராக இருக்கணுங்கிறதுக்காக தான் கறி போட்டேன். இப்போ தக்காளி சாஸோட புளிப்பு தான் நமக்கு இந்த பாஸ்தாவில் வந்து சேரும். இப்போ இதை வந்து எல்லாமே படுற அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். நமக்கு சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து தனி மிளகாய் பொடி இருந்துச்சுன்னா போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும், கலராகவும் இருக்கும். இது வந்து சில்லி சாஸ் ஊற்றுனதுனால நமக்கு கலர் வரலை. நம்ம தனி மிளகாய் பொடி போட்டோம் அப்படின்னா நல்லா கலர் கொடுக்கும். இதெல்லாமே நம்ம கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இறக்க போகிற நேரம். இப்போ நம்ம மல்லிச்செடி தூவி விட்டு கிண்டி விட்டுருவோம். மல்லிச்செடி வந்து நல்லா கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மேலே அப்படி தூவி விட்டு இப்படி லேசாக கிளறி விட்டு இறக்க வேண்டியதான். நம்ம பாஸ்தா கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி காய்கள் வீட்டில் நிறையா இருக்கும்ல, 1-2 கிடக்கும். அந்த காய்கள் எடுத்து போட்டு இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். காய் முட்டைக்கோசு போடனாலும் பிடிக்கலைன்னா போடாமல் கூட விட்டுறலாம். மற்ற காய்கள் போடலாம். பட்டாணி இருந்தால் கூட பட்டாணியை கூட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதை கூட போடலாம். நல்லா கலராக சூப்பராக இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டு இறக்கிடுவோம். இது வந்து நமக்கு இவ்வளோ கிண்டுக்கும் அந்த பாஸ்தா வந்து குழையாமல் இருக்குது, முழுசு முழுசாக கிடக்குது. அதுக்கு காரணம் வந்து நம்ம அரை வேக்காடு தான் வேக வச்சுருந்தோம். நம்ம நல்லா குழைய வேக வச்சுட்டோம் அப்படின்னா அப்படி கிண்டும் போது களி மாதிரி ஆயிரும். முழுசு முழுசாக கிடக்காது. பாஸ்தா வந்து ஒரு அரை வேக்காடு வேக வச்சு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அது பொழு பொழுன்னு தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம இவ்வளோ கிண்டுனாலும் அது வந்து உடையாமல் நல்லா முழுசு முழுசாக இருக்கும். இப்போ கிண்டி முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.